காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு இன்று கூடுகிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில அதிகாரிகள் பங்கேற்பு. சென்னை விமான நிலையத்தில் 1.35 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். இலங்கையிலிருந்து கடத்தி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 4வது நாளாக போராட்டம். பணிகளை புறக்கணித்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் கல்வி சிறப்பாக உள்ளதாக பாராட்டிய மத்திய அரசு அதற்கான நிதியை வழங்காததை ஏற்க முடியாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தினர் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம். திமுக தேர்தல் வாக்குறுதி 189 படி பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்ற கோரி கோரிக்கை. நிறைவேற்ற ஏன் தயக்கம்? திருப்பூர் அருகே உள்ள பரம்பொருள் அறக்கட்டளைக்கு மகாவிஷ்ணுவை அழைத்து வந்த போலீசார் அறக்கட்டளையில் வைத்து விசாரணை. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு புகார். திருவொற்றியூரில் காவல் நிலையத்தில் பிரவீனா என்ற வழக்கறிஞர் புகார் அளித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கம் 1 கிராம் 6,705 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 53,640 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் கேட்டர்பில்லர் நிறுவனம் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. வெள்ளையனின் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட வேண்டும். வெள்ளையனின் மகன் டைமண்ட் ராஜா தமிழக அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும். ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி உறுதி. திமுக எம்பி கதிர் ஆனந்த் வேலூர் நடுவர் நீதிமன்றத்தில் செப்டம்பர் 24ஆம் தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவு. வேலூரில் 2014 தொடர்ந்த தேர்தல் வழக்கு தொடர்பான வழக்கில் உத்தரவு. பொங்கல் பண்டிகை ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். மேற்கு மாவட்டங்கள் செல்லக்கூடிய அனைத்து ரயில் டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. ஆன்லைன் டிக்கெட் விற்பனை முழுவதுமாக விற்று தீர்ந்ததால் நேரடி முன்பதிவுக்கு வந்த பயணிகள் ஏமாற்றம். கர்நாடக மாநிலம் மண்டியா கலவரத்தில் இதுவரை 52 பேரை கைது செய்துள்ளோம். அம்மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தகவல். அதிக வருவாய் ஈட்டிய ரயில் நிலையங்களின் பட்டியல் வெளியீடு. சென்னை சென்ட்ரல் 3ஆம் இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குளிப்பதற்கு தடை நீக்கம். உத்தரப்பிரதேசத்தில் மனிதர்களை தாக்கும் ஓநாய்கள். ஓநாய் தாக்குதலால் மேலும் ஒரு பெண் படுகாயம். ட்ரோன் மூலம் ஓநாய் நடமாட்டம் கண்காணிப்பு. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பட்டாம்பூச்சி மதுரையில் கண்டுபிடிப்பு. தெற்கு பேர்ட்விங் பட்டாம்பூச்சி இனத்தை கண்டுபிடித்து ஆய்வாளர்கள் அசத்தல்.
சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ரஷ்ய விண்கலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் விண்வெளி வீரர்கள் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபார வெற்றி. இந்திய ஆடவர் அணி மொராக்கோவையும் மகளிர் அணி ஜமைக்காவையும் வீழ்த்தி அசத்தல்.